நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தான் போய் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, அன்பேவா வருணை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சீரியல்ல இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட்டிங் கொடுக்கலாம். அன்பேவா சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஹீரோயினை சேஞ்ச் பண்ணிருந்தா கூட இந்த சீரியலை அடிச்சுக்கவே முடியாதுப்பான்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த சீரியலுக்கே தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ பூமிகா அப்படின்ற கேரக்டர்ல ஸ்ரீ கோபிகா தான் நடிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி சுந்தரி சீரியல்ல அனு அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சீரியல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் விராட்டோடைய லைஃப்லயும், அதாவது வருணா நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச விராட்டோடைய லைஃப்லயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்திருக்குங்க. அண்ட் அது என்ன, அவரை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இத பத்தி தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். வருணோடைய ரியல் நேம் விராட். இந்த விராட் அப்படின்னு பேர் வரதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குங்க. இவரு பாத்தீங்கன்னா பக்காவோ ஒரு கன்னடியன், இருந்தாலும் தமிழ் நல்லாவே பேசுவாரு. இவருடைய ரியல் நேம் நவீன்குமார். இப்ப வரைக்கும் இவங்களுடைய அம்மா உமாதேவி அவர்கள் நவீன் தான் கூப்பிடுவாங்க. இவரை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. அதே மாதிரி கன்னட ஆக்டர் யஷ் அவர்கள் அப்படின்ட்டு இவரு சின்னத்திரை யஷ்னும் கூப்பிடுவாங்க. நவீன அவங்களுடைய அம்மா நவீனா அப்படின்ட்டு சின்ன வயசுலயே கூப்பிடுவாங்களாம். அது அப்படியே இப்போ ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய காதல் மனைவியோட நேம் நவீனா தாங்க. இவங்களுடைய காதல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய அம்மா உமாதேவியை பத்தி சொல்லியே ஆகணும். இவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா தான் இருந்திருக்காங்க. சிங்கிள் மதரா தான் இவரை வளர்த்திருக்காங்க. அவங்க அம்மாவை தான் இவரை இன்ஸ்பயர் பண்ணி வளர்ந்திருக்காரு. ஒரு அயன் லேடி தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய இடங்கள்ல இப்ப வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. மெடிக்கல் ரெக்கார்ட் ஆபீசரா அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அப்பா இவரு சின்ன வயசுல இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாராம். இப்ப வரைக்கும் அப்பா இல்லையே, அம்மா என்னதான் ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாலும் அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வருத்தம் இவருக்கு ஒரு ஓரமா இருக்கதான் செஞ்சுதான். ஆனா அது எல்லாத்தையும் போக்குற வகையில நம்ம ஒரு அப்பா ஆகணும்ன்ற ஆசை இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த ஆசை நிறைவேறி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நவீனாவோடைய மகளான கவின்யாக்கு இப்போ 15 வயசு ஆகுது. அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களாம். அவங்க இவரை டேடி தான் கூப்பிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நேம் அவங்களுடைய பர்த்டேக்காக இவரை அவருடைய கையில டாட்டூ போட்டிருக்காரு. அதே மாதிரி நவீனாக்கும் ரொம்ப நிறைய சர்ப்ரைசஸ் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு கொடுத்திருக்காரு. இவங்களுடைய காதல் கதை 2 வருஷமா நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு நவீன் அவர்கள். இவர் ஒரு நல்ல படிப்பாளி. இருந்தாலும் சினிமாஸ் வந்ததுக்கு அப்புறம் இவரு அவங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காரு. பிளாக் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. 10th கிளாஸ் ஏ செக்ஷன் அப்படின்ற படம் நடிச்சுட்டே இருக்கும்போது 2014 சுப விவகா அப்படின்ட்டு ஜி கன்னடத்துல ஒளிபரப்பான அந்த ஒரு சீரியல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து நிகாரிகா அப்படின்ற சீரியல்ல அவருக்கு விராட் அப்படின்ற ரோல் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பேரை வச்சு எல்லாரும் அங்க கூப்பிட்டாங்களாம். அதனால நவீன் அப்படின்ற பேரை அவர் விராட் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் அந்த சீரியல் ஒளிபரப்பாச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அப்படியே தமிழ்ல கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா பேரழகி அப்படின்ற சீரியல்ல இவர் பிருத்திவி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரான சீரியல். நிறைய பேருக்கு அந்த சீரியல் மூலமா இவரை ரொம்பவே தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிடுச்சுன்னே சொல்லலாம். அப்போ அவர் இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பாருன்னா, எனக்கு மேரேஜ் பிளான பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, அம்மாவும் உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிருப்பாரு. அதே மாதிரி ஒரு கல்யாணம் வரைக்குமே யாருமே ப்ரொபோஸ் பண்ணலையாம். ஒரு பாயிண்ட்ல இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா, சரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ இவ்வளவு நாள் இருக்கியே அப்படின்னு சொல்லும் போது மேட்ரிமோனில இவருக்கே தெரியாம நல்ல ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்த ப்ரொஃபைலே இவங்களுடைய காதல் மனைவியான நவீனாவுடைய ப்ரொஃபைல் தானா. இவருக்கும் எப்பவும் போல ஒரு பொண்ணு பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணணும், பேசணும், அதுக்கப்புறம் தான் ஓகேவா இல்லையான்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனால இவர் டேட்டிங் ஆப்னு ஒரு ஆப்பை வச்சிருந்து அது மூலமா ஈஸியா கேர்ள்ஸை மீட் பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் இவர் இருந்தாராம். மேரேஜ் பண்ணணும், எந்த ஒரு லவ்லயும் இருக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது, லிவிங்ல இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாம கரெக்டா பார்த்தோமா, பேசணுமா, வீட்டுல ஓகே சொன்னோமா, மேரேஜ் பண்ணோமா, வாழ்ந்தமான்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஆப்பை இவரு டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாராம். அப்படிதான் நவீனாவோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலையும் பார்த்திருக்காரு. இவங்களுடைய ஃபுல் நேம் நவீனா சிவாஜி. இவங்க பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க. குறிப்பா எஸ்டிஆரோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். விராட்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு யாரும் இல்லையாங்க. அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இண்டஸ்ட்ரியிலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாம். ஆனா நவீனாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்களாம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவருக்கும் இன்ட்ரோ பண்ணாங்களாம். லைஃப் பார்ட்னர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா லைஃப் நல்லா போகும் அப்படின்னு நினைச்சுதான் சரி 2 பேருக்குள்ளேயே ஓகே ஆகுதா இல்லையா 1 இயர்
பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே மியூச்சுவலா பேசினாங்களாம். இவங்களும் சரி நம்ம நம்பலாமா வேணாமா, ஏன்னா நவீனா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய துரோகங்கள் நடந்திருக்காங்க. குறிப்பா அவங்களோட திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கையே இல்லாம ஒரு மோசமான பர்சன் கிட்ட தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 வயசுலயே அவங்களுக்கு திருமணம் நடந்து குழந்தை, அதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத வகையில அந்த திருமணத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி விராட்டோட லைஃப்ல நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் நடந்திருக்காம். இந்த லவ் பத்தி பேசும்போதே உங்க அம்மாவையும் உன்னையும் நான் நல்லா பாத்துக்கிறேன், ஓகேவா இருந்தா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் 1 இயர் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம். இவரும் அது எல்லாத்தையுமே அவங்க வாயால சொல்ல வைக்கணும்னு நினைச்சுதான் நான் வேற ஒருத்தங்களை மேரேஜ் பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லி விளையாடினாராம். ஆனா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் யார்கிட்டயும் இப்ப வரைக்கும் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம். ரொம்பவே ஒரு சண்டைக்காரி தானா இவரோட விஷயத்துல மட்டும். ரொம்ப ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான பர்சனாவும் இருப்பாங்களாம். யாராவது இவரை தொட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள கொன்றுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் மேல காதலோட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த காதலை ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலேயாச்சு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரான் விராட். இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட இந்த காதலை பத்தி சொல்லும் போது அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லையா. எதுக்குடா உனக்கு ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருமே சொன்னாங்களாம், உனக்கு ஏன் வேற பொண்ணே கிடைக்காதா, நீ எப்படி இருக்க அப்படி இருக்கன்ட்டு இவரை என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்களாம். இல்ல நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன்ட்டு இவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாராம். அதுக்கப்புறம் தான் இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. குறிப்பா ஏன் நோ சொல்லியிருக்காங்கன்னா அவரு இவங்களை விட 5 வயசு சின்ன பையனாம். அதே மாதிரிதான் அவங்களோட நவீனாவுடைய அம்மாவும் சொன்னாங்களே, என்னடி சின்ன பையன் பாவண்டி அவன் அப்படிலாம் கூட சின்னதா விளையாட்டுக்கு சொன்னா கூட ஆரம்பத்துல இவங்க கொஞ்சம் தயங்கினாங்களாம். வயசை மட்டுமே வச்சு நான் விராட்டை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தாங்க இந்த வயசை வச்சு யாருன்னா பேசிட்டோம் அப்புறம் இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் விராட் என்ன பண்ணிருக்காரு, டிவோர்ஸ் பத்தி எல்லாம் கூட சொல்லும் போது என்னடா நீ பண்ற, உனக்கு என்ன பொண்ணு கிடைக்காதடா, நீ என்ன தியாகியா, உனக்கு என்ன தியாகம் பண்றியா அப்படிலாம் கூட கேட்டாங்களாம். ஆனா இது பேர் தியாகலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா நிறைய பேர். அந்த வகையில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நெகட்டிவா கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி தான் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நாங்க வாழ்ந்து காட்டுவோம், கண்டிப்பா நல்லா வாழ்ந்து காட்டணும், அப்பதான் புரியும். டிவோர்ஸ் ஆனவங்களா ஐயோ அப்படின்னு சொல்லாம கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம வந்து வாழ்க்கை கொடுக்கணும், அவங்க கூடயும் நம்ம வாழ்க்கையை டிராவல் பண்ணணும், அவங்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா ரசிச்சு வாழ்வாராம் விராட். நவீனா எதர்ச்சியா ஒரு இடத்துல விராட்டை மீட் பண்ணிருக்காங்க. ஆனா அவரு காரை விட்டு கூட இறங்கலையா, தூரத்திலே பார்க்கும்போது திமிரு பிடிச்ச வண்டி அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போன கதைகள்லாம் கூட இருக்காம். இப்ப அவர் தான் நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய ஆச்சரியமான விஷயங்களையுமே கொடுத்திருக்காராம். நவீனாக்கு அப்பா இல்லையாம், அதனால எனக்கு இவர் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமணம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்க அம்மா நோ சொன்னாலும் இப்ப அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட மாமல்லபுரத்துல இருக்க ஐடியல் பீச் ரெசார்ட்ல தான் கோலாகலமா நடந்திருக்கு. இவர் மேரேஜ் பண்ணதை பார்த்துட்டு ஆல்ரெடி இருந்த பூமிக்காவை தானே நீங்க காதலிச்சீங்க, ஏன் அவங்கள கழட்டி விட்டீங்க அப்படிலாம் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா அப்பவே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். விராட் அவங்களுடைய அம்மாவை எப்படி இன்ஸ்பயர் பண்ணாரோ அதே மாதிரி தான் நவீனாவையும் ரொம்ப 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 இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க மேல காதலும் வந்துதான். நவீனாவும் சிங்கிள் பேரண்ட்ல தான் வளர்ந்திருக்காங்க, விராட்டும் சிங்கிள் பேரண்ட்ல தான் வளர்ந்திருக்காரு. கண்டிப்பா நான் அவங்கள நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையோட கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பப்ளிசிட்டிக்காகவும் காசுக்காகவும் நான் எந்த ஒரு விஷயமும் பண்றது கிடையாது, இப்படி யாரும் தவறா கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசன் நிறைய இருக்கும், அது எல்லாத்தையுமே மீடியா முன்னாடி சொல்ல முடியாதுல அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் இருந்தாங்களாம். நம்பவே முடியலையாம். 2 பேரும் என்னதான் நவீனாவா இருந்தாலும் 2 பேரும் செல்லமா ஒரே பேர் அம்மு அப்படின்னு தான் கூப்பிட்டுப்பாங்களாம். சோ இப்பெல்லாம் செலிபிரிட்டியோடைய மேரேஜ்லாம் ரொம்பவே மீடியா முன்னாடி பூமாக ஆரம்பிச்சிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த வரிசையில இடம் பிடிச்சிருக்கு நவீனாவுடைய மேரேஜ். அது எல்லாத்துக்குமே அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த வகையில உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.